பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. ஓர்னானுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 4 குமாரர். 2. தேவதூதனை கண்ட குமாரர் ஒளித்து கொண்டபோது ஓர்னான் என்ன செய்து கொண்டிருந்தான்? போரடித்து கொண்டிருந்தான். 3. தாவீது ஓர்னானிடம் எதற்காக நிலத்தை விலைக்கு கேட்டான்? கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட. 4. சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் எவைகளை தருவதாக ஓர்னான் தாவீதிடம் கூறினான்? மாடுகள், விறகுகள், கோதுமை. 5. தாவீது ராஜா ஓர்னானிடம் நிலத்தை எப்படி வாங்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினான்? இலவசமாய். 6. எவ்வளவு விலை கொடுத்து அந்த நிலத்தை தாவீது பெற்றான்? 600 சேக்கல் நிறை பொன். 7. தாவீது பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தின பின்பு கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணினான். 8. தாவீதின் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் எப்படி மறுமொழி கொடுத்தார்? வானத்திலிருந்து இறங்கின அக்கினியால். 9. கர்த்தர் தேவதூதனிடம் எதை அதன் உரையிலே திரும்ப போட வேண்டும் என்றார்? பட்டயத்தை. 10. மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் எங்கு இருந்தது? கிபியோனின் மேட்டில். பிரியமானவர்களே, வருகிற வாரம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.